காலை வணக்கம் வியாபாரி ஐயா. குட் மார்னிங். உனக்கு என்ன தம்பி வேணும்? இது இல்லப்பா, பட்டினி போட்டு தர மாட்டானா எனக்கு. சின்ன சின்ன பேக்கா வாங்கிக்குவோமா? சின்ன சின்ன பேக் வாங்குறியா? 38 வேணாம்ப்பா. சப்பாத்தி வேணும். ஆனா இந்த கேட்டகரியில இருக்கிறதுல எனக்கு சம்பந்தம் இல்லாத இடம். நீ குக்கிங்க உனக்கு சம்பந்தம் இருந்தாப்பா. அப்போதைக்கு எதுக்குள்ள வந்த நீ? சரி வாங்குற எப்படின்னா நான் தான் செஞ்சா எடுத்துக்கவா? எடு வேணுமா? ஒரு பாக்கெட் கூட எடுத்துக்க. ஒரு பாக்கெட் எப்படிங்க இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பார்த்து எடுப்பா. 2 எடுத்துருக்கு இப்போதைக்கு. போட்டு அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா மத்த எல்லாம் நீ பேக் பண்ற பார்த்தா 1 மாசத்துக்கு பேக் பண்றவங்க பேக் பண்ணிட்டு இருக்க. 1 மாசத்துக்கு தேவைப்படும். நீங்க எப்பயாச்சும் தானே கூட்டு வரீங்க கடைக்கு. அதுக்காண்டி இப்படியாப்பா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. பண்ணிட்டு இருக்க. அப்ப சாப்பிட வேணாமா? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. இப்ப எதுக்கு நான் உன்னை வர சொன்னேன்னு தெரியுதா? நான் பாட்டுக்கு வீட்டுல செவனே இருந்தேன். தேவராமணி வர சொல்லிட்டு நானே மாட்டிக்கிட்டேன். அது எதுக்குப்பா? காலைலதான்ப்பா சொன்னேன். நேத்து நைட்டாப்பா சொன்னேன் உடம்பு குறைக்கணும். அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. சரிடா. அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். போதுமா? பத்தாது. இருந்தாலும் நீங்க வாங்கி தர மாட்டீங்க, வேற வழி இல்லை. வேணாம் போதும், இதே போதும். வாங்க. ஃபர்ஸ்ட் வாங்குறது எதுக்காண்டி வந்த நம்ம சொல்லு. என்ன பிரச்சனைனா இப்போ பில் எவ்வளோ வந்து தெரியுமா? லிக்யூடுமே 400 ரூபா. பூஸ்ட் வாங்கினீங்களா? அது ஒரு 150 அது ஒரு 150 அதே 350 ரூபாய்க்கு தந்துருச்சு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. தெரியலையே.